தற்போது தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. விரைவில் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என்று தெரிகிறது. இந்நிலையில் மீண்டும் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அவரது மகனும் எம்பியுமான துரை வைகோ இருவரும் தேர்தல் முடிவுகள் வெளியான நாளிலிருந்து தவேகவிற்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். இதில் தனிச்சின்னத்தில் போட்டியிடாமல் போனது தங்களின் துரதிருஷ்டம் என்று துரை வைகோ வெளிப்படையாகவே பேசியிருந்தார். இதனால் மதிமுக விரைவில் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவேக கட்சிக்கு ஆதரவளிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதை உறுதிப்படுத்துவது போல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சர் விஜய் ஆகியோரை அடுத்தடுத்து வைகோ சந்தித்து வருகிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற 2 மதிமுக எம்எல்ஏக்களும் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனி சின்னத்தில் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்று தெரிகிறது. இதேபோல கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அடுத்ததாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யலாம் என்று தகவல் வெளியாகி வருகின்றன. மேலே சொன்ன 3 எம்எல்ஏக்களும் தங்களின் பதவியை ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை 9ஆக உயரக்கூடும். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ், பிசிக, இடதுசாரிகள், IUML ஆகிய கட்சிகள் அனைத்தும் தங்களின் சொந்த சின்னத்திலேயே போட்டியிட்டு வென்றன. மதிமுக மட்டுமே திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்றுள்ளது. இதனால் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் திமுக அவர்களுக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக ஆட்சியமைத்து 1 மாத காலத்திற்குள் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இழந்து தனித்து விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.